இன்றைக்கி நாம் ரொம்ப சிம்பிளாக ஹெல்த்தியான டேஸ்ட்டான எல்லாருக்குமே பிடிச்ச மில்க் ஷேக் செய்ய போகிறோம். ஒரு முடி தேங்காய் இருந்தால் போதும், ஜஸ்ட் 5 மினிட்ஸில் இதை செஞ்சிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை வே ஆஃப் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நாம் கோகனட் மில்க் ஷேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு மூடி தேங்காய் எடுத்து நல்லா துருவி எடுத்துக்கலாம். இந்த தேங்காயிலேருந்து நம்ம தேங்காய் பால் எடுக்க போகிறோம். அதுக்கு இந்த தேங்காயை நாம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அதில் ஃப்ளேவருக்கு ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்து அதில் ஒரு ஸ்ட்ரெயினரை வச்சுட்டு நம்ம அரைச்சிட்டு வந்த இந்த தேங்காய் பேஸ்ட்டை அதில் ஊற்றிக்கலாம். ஒரு ஃப்ளாட்டான ஸ்பூன் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணோம்னா அதில் இருக்க தேங்காய் பால் எல்லாமே வந்துடும். இந்த கோகனட் மில்க் ஷேக்கு நம்ம 2 டைம் பால் எடுக்கணும். அதனால் இந்த தேங்காவை நம்ம திரும்பவும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் இதில் இன்னொரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த கோகனட் மில்க் ஷேக்கு கொஞ்சம் திக்காக பால் இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் 2 டைம் பால் எடுத்தாலே போதும். இது கூடவே நாம் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாமே சேர்க்க போகிறோம். அப்போ இன்னுமே நல்லா திக்காகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். செகண்ட் டைமும் நம்ம தேங்காவை அரைச்சிட்டு வந்தாச்சு. இதையும் ஸ்ட்ரெயினரில் ஊற்றி நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட நான் சேர்க்குறதுக்கு கொஞ்சம் முந்திரி, பாதாம், திராட்சை ஊற வச்சு வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் வேணாலும் இதில் ஊற வச்சு சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஊற வச்சுருக்கிற முந்திரி, பாதாம், திராட்சை எடுத்துக்கலாம். நான் 5 பாதாம் எடுத்து அதை தோலை உரிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். கூடவே 5 முந்திரி, 10லேருந்து 12 திராட்சையும் சேர்த்துட்டு எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பால்லேருந்து கொஞ்சமாக ஊற்றி கோர்ஸாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கிறப்போ நம்ம குடிக்கிறப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நாம் எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பால் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இதில் ஸ்வீட் கொடுக்குறதுக்கு நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்து ஒரு டைமு பீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பீட் பண்ணதுக்கப்புறம் இதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கும். பாருங்கள், ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸில் நம்மளோட கோகனட் மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம கிளாஸில் சர்வ் பண்ணிக்கலாம். வெல்லம் பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம குடிக்கும்போது ஹனி கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கலாம். இதில் மேலாக கொஞ்சம் பொடியாக கட் பண்ண பாதாம், முந்திரி சேர்த்து குடிக்கிறப்போ ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இதே போல் ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye bye.